தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பும் அருளும் இறை தந்தையின் பரிவிரக்கும் தூய ஆவியானவரின் ஞானம் நட்பும் அனைவரோடு இருப்பதாக. குறித்த நகரில் பவுல் வேலை செய்து வந்தார். ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் பேசினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். இறை இயேசு கிறிஸ்துவின் தன்மையான சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து நாம் இறைப்பணி புத்தகத்திலிருந்து திருத்தூதர் பணியிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகத்தை நாம் செய்யப்படுத்தி வருகின்றோம். குறிப்பாக 18ஆம் அதிகாரத்திலே ஒரு சின்னப்பர் எப்படி கிறிஸ்துவ சபையை முதல் கொரிந்து நகரில் அதை ஏற்படுத்தி உருவாக்கி அமைத்து அதை போஷித்து வந்தார் என்பதை நாம் செவிமடுக்க இருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக தன்னுடைய தொழில் கூடார அமைப்புடைய ஒரு தொழிலாக இருந்தாலும் இந்த தொழிலை விட அதிகமாக கடவுளின் தொழில்தான் சிறப்பான தொழில். இறை வார்த்தை இடைவிடாமல் போதித்து வந்தார். அக்விலா, பிரிசிலா இவர்களோடு இணைந்து இறை வார்த்தையை போதித்து வந்தார். தங்களுக்கு உறுதுணையாக இருக்கும்படியாக மற்றொருவரையும் ஜஸ்டிஸையும் அழைத்துக் கொள்கின்றார். ஆம் அன்பர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு பணியை செய்து கொண்டிருந்தாலும், இது போன்ற உத்தியோகத்தை நாம் ஏற்றுக்கொண்டிருந்தாலும், நாம் அறிந்திருக்க வேண்டியது, செய்ய வேண்டியிருக்க ஒரு பெரிய உத்தியோகம் என்றால் இறை தொண்டாற்ற வேண்டியிருக்கின்றது. துறவரத்தரார் இருந்தாலும் சரி, இல்லத்தரார் இருந்தாலும் சரி, இல்லற வாழ்வை மேற்கொண்டிருந்தாலும் இறை பணிதான் முதல் பணி. இந்த நற்செய்தி வாசகத்தில் இறைவன் இயேசு கிறிஸ்து இன்னும் ஒரு சிறப்பான ஒன்றை நமக்கு வைக்கின்றார். சிறிது காலம் மட்டும் நீங்கள் பார்ப்பீர்கள், பிறகு என்னை பார்க்கும்போது நீங்கள் இழந்த வாழ்வை உங்களது துயரும் மகிழ்வாக மாறும். அந்த சொர்க்காலம் என்பது அவர் பட வேண்டியிருந்த பாடுகள், வேதனைகள், இறப்பை குறித்த ஒரு காலத்தை குறித்து காட்டுகின்றார். தான் உயிர்த்தெழுந்த பிறகு நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மகிழ்ச்சி எல்லையே இராது. ஆதலால் நாம் நம்மையே கேட்க வேண்டியிருக்கின்றது, நம்மத்தில் எத்தனையோ எண்ணற்ற துன்ப துயரங்கள், வேதனை, சோதனைகள், தாறுமாறான காட்சிகள் எழுந்தாலும் ஒன்று மட்டும் நிச்சயம், ஆற்றலையும் அருளையும் ஆசிரியர் கொடுக்கக்கூடிய கடவுள் இவைகளை சந்தித்து இவர்களை மேற்கொண்டு இவர்களோடு போராடி வெற்றியை பெற்ற பிறகு உயிர்த்தாண்டவரின் மகிழ்ச்சியை நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோள். உயிர் பெற்றவர்களாக, உயிர் தெழுந்தவர்களாக நாம் தென்பட்டால் இந்த திருப்படிப்படியாக இறைவனுக்கு நன்றி நல்குவோம். ஒருவேளை உடலுக்காக, உலகத்திற்காகவும் பணி செய்து நாம் நம்மையை எழுந்திருந்தால், துறந்திருந்தால், நமது அவநிலையை நாம் கட்டிக்கொண்டு அழைத்து பாவங்களுக்காக இறைவனுக்கு மனமருந்து படிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமா எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை, குற்றங்களை மன்னித்து நம் அருள் வாழ்வை, முழு வாழ்வை புது வழங்குவராக.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, அருட்பணியாளரான புனித கிறிஸ்டோபர் தோழர்களும் கிறிஸ்து அரசிற்காக தங்கள் உயிரை கையளிக்கும் அளவுக்கு அவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்க செய்தீரே. அவருடைய பரிந்துரையால் நாங்கள் உண்மையான நம்பிக்கை உறுதியுடன் அறிக்கையிட்டும் அன்பு கட்டளைகளில் என்றும் நிலைத்திருக்கும் ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரும் ஒன்றுங்கள் இறைவனாய் என்று வாதாட்சி செய்கின்ற எம்பெருமான் இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கொரிந்து நகரில் பவுல் வேலை செய்து வந்தார். ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் பேசினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அந்நாட்களில் பவுல் ஏதேன்ஸை விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார். அங்கே போந்து பகுதியில் பிறந்த அக்கிலா என்னும் பெயருடைய ஒரு யூதரையும் அவர் மனைவி பிரிஸ்கில்லாவையும் கண்டு அவர்களிடம் சென்றார். அவர்கள் யூதர் அனைவரும் ரோமை நகரத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்கிற கிலவுதியு பேரரசருடைய கட்டளைக்கு இணங்கி இத்தாலிய நாட்டை விட்டு அண்மையில் அங்கு வந்திருந்தார்கள். கூடாரம் செய்வது அவர்களது தொழில். தாமும் அதே தொழிலை செய்பவராதலால் பவுல் அவர்களிடம் தங்கி வேலை செய்து வந்தார். ஒவ்வொரு ஓய்வு நாளும் அவர் தொழுகை கூடத்தில் யூதரிடமும் கிரேக்கரிடமும் பேசி அவர்கள் நம்பிக்கை கொள்ள செய்தார். சீலாவும் தீமோத்தேயுவும் மாசிதோனியாவில் இருந்து வந்தபோது பவுல் இறைவாக்கை அறிவிப்பதில் ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தார். இயேசுவே மெசியா என்று யூதரிடம் சான்று பகர்ந்து வந்தார். அவர்கள் அதனை எதிர்த்து பழித்துரைத்த போது அவர் தமது மேலுடையில் இருந்த தூசியை உதறி, உங்கள் அழிவுக்கு நீங்களே பொறுப்பு, நான் அல்ல. இனிமேல் நான் பிற இனத்தாரிடம் செல்கிறேன் என்று கூறினார். அவ்விடத்தை விட்டுவிட்டு கடவுளை வழிபடும் தீத்துயுஸ்து என்னும் பெயருடைய ஒருவரின் வீட்டுக்கு போனார். அவரது வீடு தொழுகை கூடத்தை அடுத்து இருந்தது. தொழுகை கூட தலைவரான கிறிஸ்பு என்பவர் தம் வீட்டார் அனைவரோடும் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டார். கொரிந்தியருள் பலரும் பவுல் கூறியவற்றை கேட்டு நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார். அப்போது அவருடைய சீடருள் சிலர், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும், நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும்
சொல்வதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக் கொண்டனர். இந்த சிறிது காலம் என்பது என்ன? அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்று பேசிக்கொண்டனர். அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்பதன் பற்றி உங்களிடையே சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அனைத்து சகோதரர்களையும் இறைவனுக்கு காணிக்கை அர்ப்பணிக்கின்ற வேளை நாம் உங்களுக்கு திருவலி எல்லாம் தந்தையாக இறைவனை கேட்டு நாம் ஜெபியுங்கள். ஆண்டவரே, பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தில் அருளடையாளங்களை பெற்றுக் கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகி கிறிஸ்து பலியானை சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தாம் திருவுடலை கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகில் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றமிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து முடிவில் பாடுவதாவது.
உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தமாக உங்களுக்கு இவையே மாறுபடவாக அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளிக்கும் வேளையில் அப்பத்தை எடுத்து இறைப்புகள் கூறி நன்றி நவிழ்ந்த ஆசீர்வதித்ததை பெற்று தாம் சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல். அவ்வண்ணமே இரவிலிருந்து எழுந்திய பெண் கிண்ணத்தை எடுத்த வேண்டும். தம் தந்தையாக கடவுளுக்கு நன்றி கூறி வாழ்வுரைத்து தாம் சீரடு கொடுத்தவர் கூறியதாவது: அனைவரும் நீரிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தில் கிண்ணம். ஏது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். எதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பை நினைவு வாழ்ந்த அப்பத்தை மீட்பும் விடுத்து ஒப்படுகின்றோம். திரும்ப நின்று மக்களுடைய புரியதே மக்கள் நான் செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் ரத்தத்தில் பங்குகளை தூய பிரச்சாரம் சேர்க்க வேண்டும் என மைத்தாழ்விட மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரிந்துரை நினைவுறுதலும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாதும், ஏனைய ஆயர்கள், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரும் முதல் திருவை அன்பனை செய்கிறோம். நீசப்பா பிதாவே நோக்குடன் தூய்மையுடன் எங்கள் சகோதர சகோதரிகளே, இறந்தோர் அனைவரும் நினைவுகூர்ந்து திருமகளுடைய நேற்றுடன் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயின தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித ஸ்நாபகர், அப்போஸ்தலர் ராஜ்மசனப்ப ஜூத்துதி தோமையார், புனித ஜேம்ஸ், நற்செய்தியாளர் புனித யோவான், புனித மத்தேயு, மார்க், புனித லூகாஸ், புனிதர்களாகிய மறைசாட்சியர் திருத்தொண்டர் ஸ்டீஃபான், லாரன்ஸ், எஃப்ரேம், பெர்னாவின் புனித பேதுரு, புனித பீட்டர் ஜூலியஸ் கிளேரம்பாள், புனித அல்போன்ஸ் கிரெகோரி, அல்போன்ஸ் ஆதித்யநாத், புனித சின்னப்பிரமன் கிருஷ்ணான், எகிப்தினான், புனித துணைய புனிதர்கள், புனித அம்ரோஸ் அகஸ்தினா ஆசீர்வாதவர், புனித அந்துபிரே கிளார், அந்தியோக், புனித இக்னாசியஸ் லோயலா, புனித இக்னாசியஸ், புனித பிரான்சிஸ் வீரியா, பிரான்சிஸ் ஜேம்ஸ், பிரான்சிஸ், John Bosco, John Jacob, Jason, Jerome, Vivian, John Marius, புனித Jerome, புனித Justin, John Chrysostom, புனித Julian, புனித எட்டாம் ஜான் பன்னிரண்டு மூன்றாம் யோவான், புனித தாமஸ் அக்வினஸ், புனித தியோடர், புனித செல்வேட்டிஸ், புனித ஸ்டெனிஸ்லஸ், வினிஸ்லஸ், पुणे पीडीपी के मिशन मिशन पुणे मिशन पावर में तन मरे पुणे दीप साथ पुणे ग्राम गांव से पत्र विचार पुणे फ्री से पुणे ग्रेगोरियस ने मरे करके दाग से बड़ा के मार्ट के करके तो सुलासिका लीवर ब्लूज मार्ट पुणे फिल्म ने पुणे हेलेट पुणे एंट्री पुणे प्रिंट के मार्ट पुणे कॉम्प्लेक्स दो
இந்த குழந்தை தரிசனம் மாடுறது நீங்கள் ஃபாஸ்ட் மாறுத்த மாடுறது மணி வந்து மாடு இந்த மார்த்த இந்த 10வது பத்திரேஷம் இந்த பாத்ராபியம் இந்த ரெனோலி பிக்சர்ஷிப் இந்த டிபார்ட்மெண்ட் ஜாக்கிங் இந்த லூயிஸ் மேஜர் பிஜிலம் இந்த சீட் இந்த ஃபெபியோல இந்த பர்னடெட் இந்த லூயிஸ் இந்த விசிட்ட மாட் இந்த கிறிஸ்டோபர் மெக்லாரிஸ் மற்றும் அவருடைய தோழர்கள் உமக்கு புத்திவிழாத்து புனிதராக உடையுடன் நாளையால் வாழ தோழமை கொண்டு துணை சிறிச்சு வழியாக ஒரு குழந்தை தவறுபட உண்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தூயப்பா பிதாவே தூயாவிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்று உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவரே தீமைக்கு நீங்கள் வாழ்நாளின் அமைதி கனிவுடன் உதவியாளர் பார்த்து பொந்தலை பெற்று யாதொரு குழப்பம் கலந்த மார்க்கமாக நாங்கள் எதிர்நோக்கும் பேருக்கு வாழ்வுக்காகவும் மீட்பராகிய திருவருகைக்காகவும் அவற்றின் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய அமைதி முன்பிட்டு ஆசிரியர் எங்களுடைய பாவங்களை விரைவில் பரப்பில் பாராமல் திருவை விசுவாசிகள் நோக்கி அமைதி விசுவாசியும் ஞானத்தையும் புனிதத்தையும் ஆரோக்கியத்தையும் ஒற்றுமையுடன் கொள்வீராக என்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற நீரே இறைவனை சிந்தை மிக அமைதி என்று எங்களோடு இருப்பதாக வாழ்வை இறை அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவின் அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே இரக்கமாய் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்கின்ற மறிவர் வழங்கும் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற அனைவரும் பேறு பெற்றோர். இதோ உலக முடிவரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோம். என்றென்று உள்ள எல்லாம் உள்ள இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் இறைவாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்கா அருளையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பதாக. சிரம் சாய்த்திரையா சீரஞ்சுவோமாக. தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனும் தம் பிள்ளைகளாகும் பேற்றி உங்களுக்கு அழைத்து திருவிழ் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக் கொண்டறியுங்கள். அவரது இரக்க பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பெற்றி பெறும் தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டவரோடு உயிர் தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வாள் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவரின் ஆசி உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் குடிக்கொண்டு என்றும் தங்குவதாக. பகிர்ந்து வாழ சென்று வாழ்வோம். திருமணி தொடரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா.